ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் எல்லாம் நந்தினி தான் அந்த அறை வேணும்னு கேட்டா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரன் அதை கேட்டு அதிர்ச்சியாகி என்ன நந்தினி தான் தாயா மலைக்கேது இருக்கிற அறைக்கு பக்கத்தில் வேணும்னு சொன்னாலா அப்படின்னு சந்திரன் கோவப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து நந்தினி வர்றதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குங்க இந்திரன் இதுக்கு வருத்தப்படணும், எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்னு நந்தினி தனியாக சொல்லிட்டு கோவமா போறாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் கோவமா உட்கார்றாரு. இதை பார்த்த ஹெல்னா என்னாச்சு சந்திரா, நந்தினி அந்த அறையை கொடுத்துட்டேன்னு நீ கவலைப்படுறியா, கோவப்படுற அப்படின்னு சொன்ன உடனே சந்திரன் கோவப்படுறாரு. அந்த நேரத்துல என்ன இருந்தாலும் அவன் பலசாலி அழகானவன் இருக்கிறப்ப இதெல்லாம் சகஜம் தானே. நந்தினியை பொறுத்த வரைக்கும் அவனை மறக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு நல்லா தெரியும் அவளோட தவிப்பு, ஏன்னா நான் கூட இந்த நிலையை தாண்டி வந்தவ தான் அப்படின்னு எல்லாம் சொன்னோடனே உன்னோட கணவன் முன்னாடி நீ இப்படி அமர்ந்துகிட்டு நீ இப்படி பேசுறது உனக்கு நல்லா இருக்கா சந்திரன் சொன்னோடனே முன்னாடி ஒரு நாள் மலைக்கேதுவே இந்த விஷயத்த சொன்னா, நீ இத்தனைய முறை அவனை அடையறதுக்கு முயற்சி செஞ்சாலாமா, அதனாலதான் மலைக்கேது என்னைய விட்டு விலகினானாமா. அவன் நந்தினி மலைக்கேது அவளுக்கு கிடைக்க மாட்டான்னு அவ உணரல அப்படின்னு எல்லாம் சொன்னோடனே இருக்கலாம், நிச்சயம் கூட நடந்தது அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. நிச்சயம் நடந்தது எல்லாம் உண்மைதான், ஆனா மலை அவளை விரும்பல, ஆனா நந்தினி மலைக்கேது விரும்பி அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னு எல்லாம் சொன்னோடனே சந்திரன் கோவப்பட்டு எல்லாம் இப்ப அவன் என்னோட சகோதரியோட கணவன்கிற முறை, அதனால உனக்கு அவன் சகோதரன் முறை, உன்னோட சகோதரங்கிற முறைய நீ மறந்துடாத அப்படின்னு ஹெல்னா பார்த்து சந்திரன் கோபமா சொல்றாரு. என்னால இது புரிஞ்சுக்க முடியுது, இப்ப என்னால அந்த உறவை புரிஞ்சுக்கவும் முடியுது, மதிக்கவும் கற்றுக்கொண்டேன். மலைக்கேதுவுக்கு இப்ப என்னோட மனசுல எந்த இடமும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் நீதான், நீ மட்டும்தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சந்திரன் எனக்கு இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு சந்திரன் போய் படுத்துறாரு. இதை பார்த்த எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இந்த இடத்த விட்டு போறாங்க. அந்த இடத்த விட்டு போன உடனே சந்திரன் எதிர்த்து வந்து உட்கார்ந்து நந்தினி கொண்டு வந்த புத்தகத்தை பார்த்துட்டு அவளை நான் திருமணம் செஞ்சு அநியாயம் பண்ணிட்டேனா, ஒருவேளை அவ இன்னும் மலைக்கேது தான் விரும்புறாளா, அவன் மேல நான் தானே கோவம் கொண்டேன், இதுக்காக நானே வருந்தணும், ஒருவேளை அவளால நான் ஈர்க்கப்பட்டனா, ஆனா அவ வேற ஒருவனை விரும்புறாளே அப்படின்னு நந்தினியை பத்தி யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.